இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் போட்டு இன்னைக்கு நம்ம பேசிக்கிறது அண்ணன் சேகர் பாபு செக்ரட்டரியில் இதில் உட்காந்துருக்கிறாரு, ரிப்பன் பள்ளியில் உட்காந்துருக்கிறார். அவர் துப்புரவு பணியாளரோட பேச்சுவார்த்தை, அரசு ஊழியர்களோட, பகுதி நேர ஆசிரியர்களோட, மின்வாரிய ஊழியர்களோட, போக்குவரத்து ஊழியர்களோட, எல்லா பக்கமும் பஞ்சாயத்து. என்ன எதுவுமே என்ன கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. புது பஞ்சாயத்துல எதுவும் கிடையாது. பழைய பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேட்கிறாங்க. மாசம் ஒரு முறை மீட்டர் ஈவி எடுப்பு சொன்னாங்களா செஞ்சாங்க. அவங்க சொன்னதுதான். வேற ஒண்ணும் ஏடிஎம்கே ஒரு குற்றச்சாட்டை செய்யுது, அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் எடுபடுது. மக்கள் ஆமா இல்லன்னு யோசிக்கிறாங்க. அப்ப இவர் பாக்குறாரு ஒரு கூட்டணிக்கு வந்து தோழமையில வந்து அவர் வந்து நம்முடன் நினைப்பார்ல. அப்ப வந்து முதல்ல என்ன நினைக்கிறாரு, அப்ப வந்து நம்ம வந்து எல்லாம் இந்த பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க, அப்ப சிக்கலாயிரும். நம்ம இந்த பக்கம் மாத்தி விட்டு பிராமணர்கள் கிளப்பி விட்டோம்னா பிராமணர்களுக்கு சப்போர்ட்டா யாரும் வர மாட்டாங்க. அல்லாதவர் நம்ம வந்து போட்டு அண்ணன் சுபவில இருந்து ஆளுக்கு ஒரு வீடியோ போறதுக்கு எல்லாம் கண்டென்ட். இந்த வீடியோ பார்த்த பிறகு 10 கண்டென்ட் ஒரு பார்த்துட்டே இருக்கு. பாண்டே வந்து தன்னுடைய பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, பூனல் வெளியே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் நான் என்னைக்கு மறுத்து இருக்கிறேன்? இது குற்றமான்னு கேட்கிறேன். மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு தமிழர் சொல்லட்டும். பிராமணனா பிறந்தது குற்றமா?